안녕하세요. வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சான் சகே. நான் நீங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிமினா எஃப்எஃப் ஹலோ மடே ஹிட்லர் பார்ட் 6 தான் பார்க்க போகிறேன். பார்க்க போகிறோம். எல்லோரும் இந்த பாட்டுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நிறைய ஸ்டோரியில் வந்து கமெண்ட் வந்துச்சு, ஜிமின் எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட விருப்பப்படியே நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்அவே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டி இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா, உங்களுக்கு ஒன்றுமே புரியல. தயங்கா இது அப்படிதான் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா தயங்கோட பிஹேவியர் வந்து டோட்டலி இப்படி இருக்காது, டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் உங்ககிட்ட வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச மாட்டாரு. பட் இப்போ வந்து ஒரு கட்டத்தில் உங்களை அடிக்கவே வந்துட்டாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துப்பாரு. ஆனால் இங்கே மோனா வந்து அழுதுகிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். உங்களால நம்பவே முடியல, இது உண்மையா, நம்ம கனவு கண்டுறோமா அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஆக்சுவலி ஜிமினை தப்பா நினைச்சிருப்பீங்க. சே, இவனை போய் தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா. ஜிமின் வந்து வழக்கம் போல இங்க வந்து ஆரோக்கிட்ட வம்பலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. யோ போயா, உன்ன யாரையோ கூப்பிட்டா, மேல ஆஃபீஸ் கிளம்பி ஓடு, இல்லை எங்கேயாச்சும் போ, என்கிட்ட வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னன்னே தெரிலங்க. ஜிமின் வந்து ஆரோவை விடவே மாட்டேங்கிறாரு. என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் திட்டினாலும் சும்மா அவர்கிட்டே போய் வம்பு பண்றாரு. நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து நீ வந்து என் பையன்கிட்ட போகாதெல்லாம் சொல்லணும்னு உங்களுக்கு தோணலை. பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஜிமின் வந்து ஆரோ வந்து ஆரோ கிட்ட போறது, அவனை கேர் பண்றது பிடிச்சிருக்கு. என்னதான் ஆரோ வந்து அசிங்கப்படுத்தினாலும் ஜிமின் வந்து அகைன் அண்ட் அகைன் ஆரோ கிட்ட தான் போறாரு. அதே மாதிரி ஆரோவும் ஹீராவை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஒரு பிரதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அவர் எடுத்துக்கிறாரு. சின்ன வயசுல தயங்க பார்த்த மாதிரி இருக்கு ஆரோவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு. ஸோ நீங்க இப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்க நீங்க மோனா வந்து ஜிமின் கிட்ட வந்து ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வெளியே வந்திருப்பா. வெளியே வந்து பார்த்தா அவ வந்து காரை காணும். எங்க போச்சு, எங்க தானே வெயிட் பண்ண சொன்ன அந்த அண்ணாவை, எங்க போனாரு அப்படின்ற மாதிரி இங்க மோனாதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா பார்த்துட்டு நிக்கிறா. அவளுக்குன்னா ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. இங்க டேங் தான் சடனா எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல, ஒரு மாதிரி காரை டிரைவ் பண்ணிட்டு, ஆக்சுவலி அது மோனா வந்த கார் தான், டிரைவர் இல்ல, டேங் மட்டும்தான் இருக்காரு. மோனா முன்னாடி வந்து காரை நிறுத்துறாரு. சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயந்துகிட்டே அப்படியே நின்றுப்பா. என்ன சிலுக்கு பயந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இங்கே மோனாவுக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அவர் ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிக்கிட்டு, சார் ப்ளீஸ், என் பேர் ஒன்றும் சிலுக்கு கிடையாது, என் பேர் மோனா, நீங்கள் கூப்பிட்டா மோனான்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா என்னை கூப்பிடாதீங்க, டிஸ்கஸ்டிங்காக இருக்கு அந்த பேர் வச்சு கூப்பிடக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படியா இருக்கு, எனக்கெல்லாம் அப்படி தோணலையே. சார் ஃபைனலாக சொல்கிறேன், என் பேர் மோனா, சிலுக்கு கிடையாது, மோனா. பட் உனக்கு அந்த பேர் சூட் ஆகல, நீ இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க அவ அப்படியே போலான்ட்டு போறா. இங்க தயந்த அகைன் வந்து காரை வந்து அவ பக்கத்துல மூவ் பண்றாரு. நல்லா பயந்துருப்பா. சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, எதுக்கு இப்ப என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? ஆசை வேற ஒன்றும் இல்லை. ஆமா எங்க எதுக்கு நிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என் பாய் ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னா, அதான் மூவிக்கு போகலான்னு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்புலே சொல்றா. இங்க டேங்க்கு நல்லா புரியுது. அவர் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே சிரிக்கிறாரு. ஓ அப்படியா, நான் நினைச்சேன் நீ ஆஃபீஸ்க்கு தான் போறேன்னு. இரு கேட்போம் அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு கால் பண்றாரு. ஜிமினுக்கு கால் பண்ணா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சார் எதுக்கு சார் அவருக்கு கால் பண்றீங்க அப்படின்ற மாதிரி மோனா வந்து ஒரு மாதிரி ஹஸ்கி வயசுல கேட்குறா. இங்க ஜிமின் இன்னும் கால் அட்டென்ட் பண்ணல. ஆக்சுவலி இங்க ரிங் ஆகுது ஃபோனு அவருக்கு. அவர் அப்படியே பாக்குறாரு, இந்த டைம்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எழுந்து அட்டென்ட் பண்ணலான்ட்டு வராரு. அப்ப அதுக்குள்ள மோனதும், சார் என்ன சாரா, நீ வா போன் பேசிட்டு இருந்த
சாரி சார். ப்ளீஸ் சார் கால் கட் பண்ணீங்க சார். இப்போ சொல்லு. எங்கே போற? அ இல்லை சார், ஆஃபீஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காரை காணோம். அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க. அப்படின்ற மாரி இங்க மோனா சொல்றா. ஓ! அப்படியா? இது முதல்லே சொல்லியிருக்கலாம்ல. அப்படின்னு சொல்லிட்டு தயங் கால் கட் பண்ணலான்ட்டு வராரு. அதுக்குள்ள ஜிமின் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. ஹலோ! என்னடா இதுக்கு கால் பண்ணியிருக்க? அப்படின்ற மாரி தயங் அதாவது ஜிமின் கேட்குறாரு. இங்க தயங் தான். அம் சாப்பிட்டியா என்ன? அ என்ன? சாப்பிட்டியாடா? இ இ இல்ல இன்னும் சாப்பிடல. இனிமே தான் சாப்பிடணும். சரி ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு. அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அ புரியல தயங். இப்ப எதுக்கு கால் பண்ண? போர் அடிச்சுது. அதான் சும்மா விளையாடலான்னு கால் பண்ணேன். சரி ஃபோனை வையி. அப்படின்ற மாரி கட் பண்ணிட்டாரு. இங்க தயங்க் தான் ஒண்ணுமே சாரி ஜிமினுக்கு ஒண்ணும் புரியல. என்ன? இப்ப எதுக்கு அவன் கால் பண்ணா? எதுக்கு இப்படி பேசுறான்? அப்படின்ற மாரி இருக்கு அவருக்கு. அவர் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே கால் கட் பண்ணியிருப்பாரு. இங்க தயங் தான். சரி வந்து வண்டியில ஏறு. எதுக்கு சார்? எதுக்குன்னா ஆஃபீஸ்க்கு தானே போற, நானும் அங்கே தான் போறேன். நானே ட்ராப் பண்ணிடுறேன். ஏறு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க நீங்க தான் ஒரு மாதிரி சாரி மோனா தான் ஒரு மாதிரி பாக்குறா. பார்த்துட்டு இல்லை சார், உங்களுக்கு அதுக்கு வீண் சிரமம், நான் கேப் பிடிச்சி வந்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க சார் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. உன்னை ஏறுன்னு சொன்னேன், நீ எப்படி போகலன்னா உன்கிட்ட கேட்கல. ஏறுனா ஏறிடணும், இல்லை என்னை அகைன் அகைன் பேச வச்சுனா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டோனை மாற்றி சொல்கிறாரு. சொன்னதுமே மோனா ஒரு மாதிரி பயந்துடுறா. சரின்னு சொல்லிட்டு அவள் பேக் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறலான்ட்டு சொல்லிட்டு போகிறா. நில்லு. என்ன பண்ணுற? நீங்கள் தானே காரில் ஏற சொல்கிறீங்க. ஆமாம் நான் தான் ஏற சொன்னேன். நான் என்ன உனக்கு டிரைவரா? வந்து முன்னாடி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது சார் முன்னாடி உட்காருன்னு சொன்னேன். சரியான சைக்கோவா இருப்போம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே அந்த கார்ல ஏறி உட்கார்றா. ஃப்ரண்ட்ல உட்கார்றா. இங்க தயங் தான். என்ன நீ சைக்கோன்னு சொல்லி தானே திட்டின அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இங்க மோனாக்கும் சொரியோன்னு ஷாக்கு. ஒரு மாதிரி வைடஸ்ல தேங்க பார்த்துட்டு அது வந்து சும்மா சொல்லு அப்படித்தானே நினைச்ச? இல்லை சார், நான் அப்படிலாம் நினைக்கல. தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே காரை டிரைவ் பண்றாரு. இங்க வந்து தயங் அவரோட ஆஃபீஸ்க்கு போல, ஜிமினோட ஆஃபீஸ்லேயே தான் இருக்காரு. இங்க மோனாவுக்கு ஒண்ணுமே புரியல. இவர் எதுக்கு அவர் ஆஃபீஸ்க்கு போகாம இங்க வந்து நின்றுட்டு இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி இருக்கு. இங்க ஜிமின் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா மீட்டிங்கும் தயங் தான் அட்டன் பண்றாரு. ஜிமினை விட தயங் கொஞ்சம் வந்து ஜிமின் வந்து ரொம்ப கேஷுவலா இருப்பாரு. பட் தயங் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுறாரு. அப்பப்போ மோனாவை நிறைய டீஸ் பண்ணுறாரு. இப்போ மோனா வந்து ஆக்சுவலி ஜிமினோட பிஏ தான். பட் ஆனால் இப்போ வேற வழி இல்லை. தயங் சொல்கிறத அவர் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து தயங் சொல்கிறது எதுவும் கேட்கல அப்படின்னா கால் வந்து ஜிமினுக்கு போயிடும். ஜிமின் கிட்ட சொன்னால் அவர் ஒரு மாதிரி திட்டமாட்டார், பட் ஃபீல் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து மோனா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தயங் என்ன சொல்கிறாரோ அமைதியாக கேட்டுக்கிறா. இங்கே அதே மாதிரி தான். எனக்கு தலை வலிக்குது, போய் காஃபி வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே மோனா வந்து இன்டர்காமில் கேண்டீனுக்கு கால் பண்ணி காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் ஒன்று போய் எடுத்துகிட்டு வர சொன்னேன், அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லலை. போய் சீக்கிரம் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இங்கே மோனாக்கு கட்டுப்பாக இருக்குது. ஐயோ இவன் பேசாம கொண்டுடலாமா அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதோ பண்ண முடியாது. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. அவனும் குடிக்கிறான். சே, ஆக்சுவலி எனக்கு காஃபி பிடிக்காது. எந்த ஞாபகத்தில் வந்துட்டு சொன்னேன்னு எனக்கு தெரியல. எனக்கு க்ரீன் டீ எடுத்துகிட்டு வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்குன்னா சாரி மோனாவுக்கு கடுப்பாகுது. சாரி சார், அது என் வேலை கிடையாது. ஏதோ நீங்கள் பாஸோட ஃப்ரெண்டுங்கிறதுனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்கிட்ட எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போறா. சிமரு நில்லு அப்படின்ற மாதிரி தயங் கூப்பிடுறாரு. எப்ப என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? சும்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், காலையிலேருந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவ கத்த ஆரம்பிச்சிட்டா கடுப்பாயிட்டு. ஓ, என்ன கேட்டாலும் செய்வியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே மோனா கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காரு. இங்க மோனா தான் ஒரு மாதிரி பயந்து போய் பேக்வேர்டா போயிட்டு இருப்பா. அப்போ தயங்கோட டேபிள்ல
ஹிட் ஆகி அப்படியே நிக்கிறா. இங்க தயங் தான் மோனா கிட்ட வராரு. ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி அந்த டேபிள்ல வந்து சாயிரா. பட் ஸ்டில் தயங் வந்து மோனா கிட்ட வந்துட்டு இருக்காரு. என்ன கேட்டாலும் செய்வியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. செய்யற மாதிரி இருந்தா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். ஓ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்ன? ஓ, இருக்கே அப்படின்ற மாதிரி இவ ஒரு மாதிரி கிரீப்பியா சிரிக்கிறா. ஏ, எதுக்கு பண்ணி சிரிக்கிற அப்படின்ற மாதிரி தயங் கேட்குறாரு. ஓ, இதுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவளோட ஹீல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா தயங்கோட காலை அழுத்தி ப்ரெஸ் பண்ற. ஆக்சுவலி மிதிச்சிருப்பா. இங்க தயங்க்கு அந்த ஷூ போட்டிருப்பாரு இல்லையா, ஸோ அதையும் தாண்டி அவரோட லெக்ஸ் வந்து பெயின் ஆகுது. அவர் ஒரு மாதிரி வயடேஸ்ல கீழே பாக்குறாரு. பார்த்தா நீங்க வச்சு நல்லா மிதிச்சிட்டு இருக்காங்க மோனா. ஏ காலெடு, நீ கையெடு அப்படின்ற மாதிரி சொல்றா. என்ன நீயா? ஆமாண்டா நீதான். கையை எடுக்கிறியா இல்ல அப்படின்ற மாதிரி இன்னும் ப்ரெஸ் பண்றா காலை. பிகாஸ் தயங்கோட கை உங்க மோனாவோட ஹிப்ல இருந்திருக்கும். ஸோ அதனாலதான் இப்போ வந்து கையை எடு அப்படின்ற மாதிரி அவ ஒரு மாதிரி அழுத்தி சொல்றா. இங்க தயங்கு வலி தாங்க முடியல. ஓகே ஓகே, எடுக்கிற காலை எட்ரி அப்படின்ற மாதிரி கத்துறாரு. பிள்ளைக்கு நல்ல கால் வலிச்சிருக்கும். இங்க மோனாவும் கால் எடுத்துடுறா. இங்க தயங்க பிடிச்சி தள்ளி விட்டுறா. அவர் போய் அது ஆப்போசிட்ல வந்து சோஃபா மாதிரி இருந்திருக்கும், அதுல போய் விழுந்திருப்பாரு. ஷூ எல்லாம் கழட்டிட்டு ஷாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு போட்டு பிள்ளைக்கு நல்லா ரெட் ஆயிருக்கும் காலு. ஒரு மாதிரி பாவம் அப்படின்ற மாதிரி இங்க மோனதான் சொல்றா. ஒண்ணு பயமுடு பார், உனக்குலாம் அவ்வளவுதான் மரியாதை. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீ ஜிமின் சாரோட ஃப்ரெண்ட். அந்த ஒரே ரீசனுக்காக தான் உன்னை இன்னும் உயிரோட விட்டுட்டு இருக்க. இன்னொரு வாட்டி என்கிட்ட தப்பா நெருங்கணும்னு நினைச்ச அவ்வளவுதான். இந்த தடவை காலு போச்சு, அடுத்த முறை என்ன போகும்னு எனக்கு தெரியாது, பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே ரூமை விட்டு வெளியே போயிடுறா. இங்க தயங் தான் அம்மா கால் வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊதிட்டு உட்காந்துருக்காரு. இங்க தயங் தான் திமிர் பிடிச்சவ, இவளெல்லாம் வச்சு எப்படிதான் இவன் மேய்க்கிறானோ. அப்பா, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ, கால் வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு உட்காந்துருக்காரு. போன 10 நிமிஷத்துல வந்து ஆயில்மெண்டோட வந்திருப்பான் மோனா. கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரோட லெக்ஸை பிடிச்சி மோனாவோட லேப்ல வச்சு ஆயில்மெண்ட் தான் அப்ளை பண்ணி விடுறா. கொஞ்சம் அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. இங்க தயாங் வந்து கேர் பண்ற மோனாவை பார்த்துட்டு இருக்காரு. மோனா அப்படியே ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணிட்டு தயாங்கோட லெக்ஸை வச்சு சோஃபால படுக்க வச்சுட்டு ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பார்க்குறா. கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், இந்த ஜெல்லை டெய்லியும் அப்ளை பண்ணுங்க, சீக்கிரம் ஹீல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போறா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிடுறாரு. இங்க மோனா தான் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறா. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே, ஹர்ட்டும் பண்ற கேரும் பண்ற, இதுல நீ இது ரெண்டுத்துல எதுவும் உண்மையான கேரக்டர்? ரெண்டுமே என்னோட உண்மையான கேரக்டர் தான். நீங்க என்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ரொம்ப தப்பு. இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நீங்க என் பாஸோட ஃப்ரெண்ட். அவர் உங்களை ரொம்ப நம்புறாரு, மதிக்கிறாரு. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியானவரே கிடையாது. எனக்கு ஜிமின் சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. கொஞ்சமாச்சும் டீசெண்டாக நடந்துக்கோங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க சார். இன்னொரு வாட்டி என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. நான் சாரி, என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, பேலன்ஸ் ஒர்க்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே தயாங் முன்னாடியே டேபிள், அதாவது மோனாவோட டேபிள் இருக்கும், அங்கேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. இங்கே தயாங் தான் அவள் வந்து சுற்றி என்ன இருக்குது ஏது இருக்குது எதுவுமே கண்டுக்கல, அவள் படிக்கே வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ தயங்கி இங்கே படுத்துட்டு மோனாவே அப்படியே ரசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த சைட் பார்த்தா ஜிமின்ஷி இருக்காரு இல்லையா, ஸோ அவர் வந்து உடம்பு வந்து எனக்கு டயர்டாக இருக்கும், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போகலை. இப்போ வந்து சடனாக ஒரு ஃபோன் கால் வரவும் கடைன்னு கிளம்பி எங்கேயோ போயிட்டுருக்காரு. இது உங்களுக்கு வந்து நார்மலாக தெரியல, இதுவும் தப்பாக தெரியுது. ஏன்னா ஜிம்னோட ஃபீஸ் ரொம்ப ஒரு மாறி இருக்கு. எப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷனா, ஒரு வித பதட்டமா,
அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டு இருக்காரு. உங்களுக்குன்னா ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கு. சரியில்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதோ தோணுது. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வந்து ஆரோ அண்ட் ஹீரா 2 பேரையுமே அவங்க பாட்டி தாத்தா கிட்ட விட்டுட்டு ஜிமினை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அதாவது ஜிமினுக்கே தெரியாமல் ஒரு கேப் மூலமாக வந்து ஜிமினோட காரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்க. ஜிமினோட கார் நேராக வந்து ஒரு ஸ்கூல் கிட்ட போகுது. ஸ்கூல் கிட்ட போனதும் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீராக உள்ளே தான் போகிறாரு. உள்ளே போனால் அங்கே வந்து ஸ்கூலோட ஹெச்எம் இருப்பாங்க. ஸோ உள்ளே போனதுமே டோர் லாக் ஆயிடுச்சு. உங்களால் அதுக்கு மேலே ஜிமினை ஃபாலோ பண்ண முடியல. உள்ளே போய் ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் 3/4 மணி நேரம் ஜிமின் வெளியே வரவே இல்லை. உள்ளே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக உங்களுக்கு கேட்கவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பில்லர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமின் பேசிட்டு அப்படியே வெளியே வந்திருப்பாரு. இப்போ ரொம்ப ஃபாஸ்டா அதே பதட்டம் டென்ஷன் அவரோட ஃபேஸ்ல நல்லாவே தெரியுது. அப்படியே காரை டிரைவ் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு. பார்க்கவே அது ஒரு தனி வீடு தான், ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்ல ஒரு தனி வீடு. ஸோ அதுக்குள்ளே தான் போறாரு ரொம்ப ஃபாஸ்டா. அதுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணோட அலறல் சத்தம் நல்லாவே கேட்குது உங்களுக்கு வெளியில. அதாவது ஜிமின் வந்து காரை உள்ள எடுத்துட்டு போயிருப்பாரு. நீங்க வந்து அந்த கேபை வந்து போக சொல்லிட்டு நீங்க நடந்தே அந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பீங்க. வீட்டுக்குள்ளே வரல, அந்த வீட்டுக்கு வெளியில் வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டுருப்பீங்க. வெளியே கிட்ட வர 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 உங்களுக்கு சவுண்டு நல்லாவே கேட்குது. ஒரு பொண்ணு பயங்கரமாக கத்தி அழுகிறா. ஜிமின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே போகிறாரு. ஜிமின் போய் ஒரு 15 மினிட்ஸில் அந்த சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஜிமின் வெளியே வராரு. அவர் பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கார். அவரோட ஹேர்லாம் ஒரு மாதிரி மிஸ்ஸியாக இருக்குது. ஷர்ட்லாம் அங்கங்கே கசங்கி இருக்குது. உங்களுக்கு இது பார்த்ததுமே ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிமினை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஜிமின் இப்போ தான் உங்களை நோட் பண்ணுறாரு. நீங்கள் இவ்வளோ நேரம் ஜிமினை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஜிமினை கேவலமாக முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறீங்க. வயன், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஜிமினை ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் அப்படியே பேக் போய்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஜிமின் தான் வயன் அது அது வந்து அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டு அந்த வீட்டை பார்க்குறாரு. வயன், ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆமாம் ஜிமின், நீ நான் நினச்ச மாதிரி இல்லை. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீ திருந்திருப்பான்னு நினச்சேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. இன்னும் ரொம்ப கேவலமாக மாறி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே ஜிமின் தான் ஓடி வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. சீ, என் கையை விடு, என்னை தொடாத, நீ தொட்டாலே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி கத்துறீங்க. ஒயன் ப்ளீஸ், உனக்கு உண்மை எதுவும் தெரியாது ஒயன், நான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்கிட்ட இதுக்கு மேலே ஏதாவது பேசுனேன், முதல்ல என் கையை விடு. ஏய், ஒரு நிமிஷம் உள்ளே வா, நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீயே வந்து பாரு. சி, அந்த அசிங்கத்தை நான் வேற பார்க்கணுமா? உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கையை விடு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் கையை உதறி விடுறீங்க. ஜிமினுக்கு இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அவருக்கு புரியுது. அவர் தலையில் கையை வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்து நிற்கிறாரு. நீங்கள் கண் அப்படின்னா ஜிமினை திட்டிட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. இங்கே ஜிமின் தான், ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அது எப்படி தப்பான டைமுக்கு கரெக்டாக வந்துடுற அப்படின்ற மாதிரி அவர் திட்டிட்டு நிற்கிறாரு. அவரால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாக வந்திருப்பீங்க. வீட்டுக்குள்ளே வரீங்க. இங்கே வந்ததுமே உங்கள் அத்தை தான், ஒயன் என்னாச்சுமா, எங்கே போயிருந்த, என்னாச்சுமா, எதுக்கு ஃபீஸ் ஒரு மாதிரி இருக்கு, டயர்டாக இருக்கா, நான் வேணா காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டுமா, சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அது ஒன்று தான் குறைச்சப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் விறுவிறுன்னு மேலே தான் போகிறீங்க உங்கள் ரூம்க்கு. இங்கே ஜிமின் பின்னாடியே வந்திருப்பாரு. ஒயன் ஒரு நிமிஷம் நில்லடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே ஓடி வராரு. இங்கே அதாவது ஜிமினோட அம்மாவுக்கு, அதாவது உங்கள் அத்தைக்கு ஒன்றுமே புரியல. இங்கே அவங்க தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜிமினை பார்க்குறாங்க.
டே ஜிமின், என்னடா ஆச்சு? எதுக்கு அவ அந்த மாதிரி போறா? மா ஏன் நீங்க அவ ரூமுக்கு போயிட்டா. நீ எதாவது பண்ணி அவ எதுக்கு ரொம்ப கோவமா போறா? மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேம்மா ஒய்யே நீங்க அவர் ரூம்ல இருக்காடா அப்படின்ற மாதிரி இவங்களும் கத்துறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபாஸ்டா இங்க உங்க ரூம்குள்ளதான் ஓடி வராரு. நீங்க அப்படியே வந்து பெட்ல அப்படியே படுத்திருப்பீங்க. உங்க ஐஸ்ல இருந்து டியர்ஸ் நான் ஸ்டாப்பா ஃபால் ஆகுது. இங்க ஜிமின் தான் ஒயன் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, நீ நினைக்கிறது உண்மை இல்ல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. எது உண்மை இல்ல? இது உண்மை இல்ல ஜிமின். உன்னால எப்படி அப்படி இருக்க முடியுது? நீ இவ்வளவு கேவலமானவனா? சத்தியமா நான் அப்படி நினைச்சு பார்க்கல. நீ லவ் பண்ண எனக்கும் உண்மையா இல்ல, கல்யாணம் பண்ண அவளுக்கும் உண்மையா இல்ல. அவ செத்து இன்னும் முழுசா 6 மாசம் கூட ஆகல. எந்த கஷ்டமுமே உன் ஃபீஸ்ல இல்ல. ரொம்ப ஜாலியா இருக்க நீ. இல்ல ஒரு மனுஷனா? உன்னால மட்டும் எப்படி அப்பல இருக்க முடியுது? என்ன வேணாலும் இருக்கட்டுமே, ஆனா உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல ஜமீன். நான் பைத்தியக்காரி. இன்னும் ஒன்னே நினைச்சிட்டு இருக்கேன்ல, பைத்தியக்காரி. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். என்ன வேணும் சொல்ற? நீ இன்னும் என்ன நினைச்சிட்டு இருக்கனா? அப்போ உனக்கு நான் ஒன்றும் ஒன்று மாதிரி கிடையாது. ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு. அப்போ ஆரோ உனக்கு அவன் யாருன்னு தெரியல. நல்லா யோசிச்சு பாரு ஜமீன், அவன் உனக்கு யாருன்னு தெரியல. அந்த விஷயம் நடக்கும்போது தயங்க அங்க இல்லவே இல்லை. ஆனா அவன் புரிஞ்சுக்கிறான் ஆரோ யாரோட பையன்னு. ஆனா தப்புதான் ஜமீன், எல்லாமே என்னோட தப்புதான். நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? அப்பவே நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும், உன்னை பண்ணியிருந்திருக்க கூடாது. ஆனா பண்ணிட்டேன். உன்னை நான் லவ் பண்ணியிருக்க கூடாது, அதையும் பண்ணிட்டேன். உன் கூட ஒன்னா இருந்திருக்க கூடாது, அந்த தப்பையும் பண்ண. ஆனா நீ என்ன பண்ண? என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. என்னை விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா இதுக்கப்புறம், இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமும் நான் உன்னை இன்னும் லவ் பண்ற பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. என்னால இப்ப கூட ஏத்துக்கவே முடியல ஜமீன். உன்னால எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? என்னால முடியல தெரியுமா? இப்ப வரைக்கும் என் மனசுக்குள்ள நீ மட்டும்தான் இருக்க ஜமீன். ஆனா உன்னால மட்டும் எப்படி இப்படி இருக்க முடியுது? நான் தான் பைத்தியக்காரி. உன்னை லவ் பண்ணிட்டல, அதான் வெறுக்கவும் முடியாம ஏத்துக்கவும் முடியாம செத்து பழிச்சிட்டு இருக்கு. என்னால உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஜமீன். உன்னை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. முதல்ல இங்க இருந்து போ, என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறீங்க. ஜிமின் தான் ஓடி வந்து உங்களை டைட்டா ஹக் பண்ணியிருப்பாரு. உங்களால அவரை அதாவது ஹக் பிரேக் பண்ணவும் உங்களுக்கு மனசே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப உடைஞ்சு அழுகுறீங்க. ஜிமினோட முதுகுலெல்லாம் அடிக்கிறீங்க. என்னை தொடாத, என்னை விட்டு எட்டு பூஜ்ஜியமே, என்னை தொடாத, என்ன ஹக் பண்ணாத ஜிமின், என்னை விட்டு போ. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நான் உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா
என்னை விட்டுரு ஜெமின் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுகிறீங்க. ஒயன் ஒயன் இல்லடி, இல்லை, நீ அழாத ஒயன். நீ பார்த்தது எதுவும் உண்மை இல்லை ஒயன். பொய் சொல்லாத ஜெமின், பொய் சொல்லாத. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹக்கை பிரேக் பண்ணி அவரை திட்டி விடுறீங்க. எங்க ஜிம்மினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கூட நீங்க கேட்க தயாரா இல்லை. ஒரு மாதிரி நீங்க ரொம்ப உடைஞ்சு அழுதுட்டு இருக்கீங்க. வயன், எனக்கு உன் நிலைமை என்னன்னு புரியுது. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாது. இது எதுவுமே பிளான் பண்ணி நடக்கல. உண்மை உனக்கு தெரியக்குள்ள நீயே புரிஞ்சுப்ப வயன். நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு நீயே புரிஞ்சுப்ப. இப்ப நீ பார்த்தது அடிச்சு சொல்ற உண்மை இல்லை. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற வயன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க எதுவுமே கேட்க ரெடியாவே இல்லை. நீங்க ஒரு மாதிரி திரும்பி நிக்கிறீங்க. ஒன்னு நான் ஃபோர்ஸ் பண்ணல. அட்லீஸ்ட் எப்பயாச்சும் உண்மையை சொன்னி அதுவே போதும். உண்மை ஒரு நாள் உனக்கு புரியும். அப்ப நீ என்ன புரிஞ்சுப்ப. அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரூமை விட்டு வெளியே போயிருப்பாரு. இங்க ஜிமின் வெளியே வந்து ஒரு மாதிரி பால்கனி கிட்ட நின்று கத்துறாரு. அந்த சவுண்டு கீழே வரைக்கும் கேக்குது. இங்க ஆரோ தான் ஒரு மாதிரி ஹெட்டப் பண்ணி பாப்பாரு. இந்த சத்தத்துல வந்து ஹீராவும் தூங்கிட்டு இருந்திருப்பா. அவளுமே முழிச்சிருப்பா. ஒரு மாதிரி கத்து ஸ்டார்ட் பண்ணிடுறா. இங்க பாப்பாவோட சவுண்ட் கேட்டுதான் இங்க ஜிமினும் சென்ஸுக்கு வர்றாரு. நீங்களும் சென்ஸுக்கு வரீங்க. இப்போ ஹீரா அழுததும் நீங்க ஐஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கீழே தான் ஓடி போறீங்க. அதே மாதிரிதான் ஜிமினு கீழே வந்திருப்பாரு. நீங்க பாப்பாவை தூக்கி சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஜிமின் அதை பாக்குறாரு. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஜிமினை பார்க்கவே இல்லை. ஹீராவை தூக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறீங்க. நீங்க ரூம்குள்ள போய் ஃபாஸ்டா டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. சாத்திட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. இங்க ஜிமின் தான் போற உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாரு. இங்க ஆரோ தான் குறுகுறுன்னு ஜிமினியை ஒரு மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு. இங்க ஜிமினோட அம்மா தான் ஜிமின் மா, என்னடா என்னாச்சு, உனக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ஜிமின் தான் அவங்க அம்மாவை ஹக் பண்ணி அழுகிறாரு. குழந்த மாதிரி அழுகிறாரு. அம்மா, அவனை எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறம்மா. நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்ன தப்பாகவே புரிஞ்சிட்டு இருக்காம்மா. நான் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது அவளுக்கு தப்பாதாம்மா தெரியுது அப்படின்ற மாதிரி புலம்பி அழுகிறாரு. இப்போது ஆரோ எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. இங்கே நடக்கிறத அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாரு. இங்கே ஜிமின் தான் ஆரோ 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 ஏன் பையம்மா? என்ன? ஆமா, நான் நீ சொன்னல ஆரோ பார்க்க என்ன மாதிரியே இருக்கான்னு. மா, அவன் என்னோட பையம்மா. அவன் ஏன் பையம்மா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருப்பாரு அவங்க அம்மா கிட்ட. இப்ப சடனா திரும்புறாரு. ஆரோ சைடு தான். ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோ கிட்ட ஹக் பண்ணலான்ட்டு வராரு. இங்க ஆரோ தான் அங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி அவர் கையை நீட்டி ஸ்டாப் பண்றாரு ஜிமினை. ஆரோ, நான் தான்டா அப்பா, நீ ஏன் பையன்டா? எனக்கே அது தெரியல, ஆனா எனக்கு தெரியும். என்ன? எனக்கு தெரியும். இங்க வந்ததுமே எனக்கு தெரியும். எப்படி? எங்க அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிச்சு. நீதான் என் அப்பான்னு எல்லாம் உண்மையா சொன்னாங்க. ஆனா எனக்கு நீ அப்பா வேணாம். எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ ரொம்ப மோசமானவன், நீ கெட்டவன். என் மம்மி பாவம், என் மம்மியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. நீ இப்போ வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்க. நீ ஒன்று எனக்கு வேணாம், என்கிட்ட வராத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அரு இல்லை அரு, நீ உங்க அம்மா மாதிரி தப்பா புரிஞ்சுக்காத. உங்க அப்பா அவளுக்கு கெட்டவன்லாம் இல்லடா, நீ கெட்டவன் தான். நீ ஒன்றும் என்கிட்ட சொல்ல தேவையில்லை. நான் சின்ன பையன்தான், உன்னை மாதிரி ஒன்றும் முட்டாள் கிடையாது.
என்கிட்ட வந்த உனக்கு அவ்வளோதான், நீ மேலே இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஆரவ பார்க்குறாரு. டேய், நீ என்னடா உங்க அம்மா மாதிரி பேசுற? உனக்கு அப்பா வேணாமா? என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆமா, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ ஒன்று எனக்கு வேணாம். என்ன? நான் வேணாமா? நீ ஒன்று எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நீ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஹாக் பண்றாரு. ஐயோ என்னை விடு, என்ன ஹாக் பண்ணாத, என்னை விடு, என்னை விடு அப்படின்ற மாதிரி கத்துறாரு. கத்தாதடா அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா இரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் தான் ரொம்ப டைட்டா ஹக் பண்றாரு. இங்க ஆரதான் அகைன் வந்து ஜிமினோட முதுகுலே போட்டு அடிக்கிறாரு. டீ அடிக்காதடா, ஆல்ரெடி உங்க அம்மா அடிச்சதே வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா ஆரவ் விடவே இல்லை. இப்போதான் வந்து ஜிமினுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆரவத்துலேருந்து ஜிமினை வந்து பிடிச்சி ஜிமின் வந்து ஆரவை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு. ஆரவை திட்டத்துக்கு பதிலாக ஆரவோட அப்பாவை தான் திட்டிட்டு இருப்பாரு. இவெல்லாம் பெத்தவன் எவனும் நல்லா வளர்த்துருக்கான் பாரு பிள்ளைய அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின் அதுதான் நினைச்சு பார்த்து சிரிக்கிறாரு. ஓ, அப்ப அந்த லூசு பையன் நான் தானா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இங்க ஆரோனா சுத்தமா ஜிமின் கூட ஒட்டவே மாட்டேங்கிறாரு. முன்னையாச்சும் ஏதாவது பேசுவாரு, இப்ப கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் ஜிமினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன பையன் தானே புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இங்க ஜிமின் வந்து இப்போதான் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆகலை, இப்போ வரைக்கும் நீங்க சிங்கிளா தான் இருக்கீங்க. அதே மாதிரி ஆரோ வந்து ஜிமினோட பையன்தான் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் வந்து ஜிமினுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆரோ ஜிமினை விட்டு விலகி போகிறது ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நீங்களுமே வந்து ஒரு தப்பான புரிதலில் தானே இருக்கீங்க ஜிமின் மேலே. ஸோ உண்மை தெரியும் போது எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு ஹோப் ஜிமினுக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து பெருசாக எதுவுமே வந்து ரியாக்ட் பண்ணலை. ஓகே அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக விட்டுடுறாரு. இங்கே ஆரோவும் ஓடியே போயிருப்பார். இங்கே ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக அவரோட ரூம்குள்ளே போகிறாரு. அவரோட கபோர்டை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் குட்டியாக ஒரு லாக்கர் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் ஒரு ரிங் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி ஒரு ஸ்மைல். ஆக்சுவலி அது லவ் பண்ணும்போது நீங்களும் ஜிமினோ உங்களோட ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பீங்க. ஒரு மினி மேரேஜ் மாதிரி தான். உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சு அந்த மேரேஜ் நடந்திருக்கும். இன்க்ளூடிங் டயாங்க்கு கூட அது தெரியாது. ஸோ அந்த ரிங் தான் அது. அவர் ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சுருந்துருப்பாரு. அதை தான் எடுத்து பார்க்குறாரு. ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு சிரிப்பு. அவர் அதை எடுத்து இப்போ அவரோட ஹேண்டில் வந்து அதாவது ரைட் சைடு ஹேண்டில் வந்து அந்த ஃபிங்கர் ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து போடுறாரு. போட்டுட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இங்கே அட் சேம் டைம் நீங்களும் உங்கள் கையை பார்க்குறீங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி ஜிமின் போட்ட அந்த ரிங் இன்னுமே ஸ்டில் உங்கள் கையில் அப்படியே தான் இருக்குது. அதை இவ்வளோ நாள் ஜிமின் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டார். பட் ஆனால் ஸ்டில் அந்த ரிங் உங்கள் கையில் அப்படியே தான் இருக்குது. நீங்களும் அந்த ரிங்கை தான் பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு வந்து பெரிய பாரமே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. பிகாஸ் எல்லா உண்மையும் நீங்கள் ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பெரிய ரிலீஃபாக இருக்குது. அட் சேம் டைம் ஜிமினும் அவரோட ஃபிங்கரில் அந்த ரிங்கை போட்டுட்டாரு. இப்போது அவர் அந்த ரிங்கை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் லவ் பண்ணும்போது ஒரு சர்ச்சுக்கு போயிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் தான் ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருந்திருப்பீங்க. இப்போ ஜிமின் தான் வயன் என்னடி என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஜிமின், நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல, என்ன ஏமாத்திட மாட்டல? வயன், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்போ திடீர்னு இப்படி கேட்குற? ஜிமின், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயமாக இருக்கு. என்னை ஏமாத்திட மாட்டல ஜிமின் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி டியரி ஐஸோட ஜிமினை பார்த்து கேட்டுட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜிமின் தான் உங்களை எதுவுமே பேசல, பைக்கில் ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நீங்களும் அந்த பைக்கில் ஏறி இருப்பீங்க. இப்போது நேராக பைக் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி போய் நிற்கிது.
ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.